ரோஹித் சர்மா அவருடைய மானத்தை காப்பாத்தின 14 வயது சிறுவரான சூரியவன்ஷி வைபவ் இதுவரைக்கும் உலக அளவில் இப்படி ஒரு சேசிங்கை யாருமே பார்த்ததில்ல, யாருமே செஞ்சதில்ல அப்படிங்கிற சம்பவத்தை வைபவ் எல்லார் கண் முன்னாடியும் அதை நிகழ்த்தி காட்டியிருக்காரு. முக்கியமாக கடைசியாக 14 வயது சிறுவன் அவன்கிட்ட முட்டாள் ஆன இங்கிலாந்து டீம் யாருமே எதிர்பார்க்காத சம்பவங்கள் தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடந்திருந்த வார்ம் அப் மேட்ச்ல நேற்று நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக நம்ம இந்திய அணியின் ஜூனியர் பிளேயர்கள், ஒரு சில சீனியர் பிளேயர்கள், அதே போல இங்கிலாந்து அணியின் ஏ பிரிவு பிளேயர்கள் எல்லாருமே வார்ம் அப் மேட்ச்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்ல தான் வைபவ் இந்த ரெக்கார்ட் சாதனையை இங்கிலாந்து அணிக்கு எதிராக நேற்று நிகழ்த்தியிருக்காரு. ஸோ டாஸ் ஜெயிச்ச இங்கிலாந்து அணி ஃபர்ஸ்ட் நாங்களே பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பேட்டிங் பண்ணிட்டாங்க. முக்கியமாக ஜாஷ் பட்லர் அவரும் கூட பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல விளையாண்டுருக்காரு. அதே போல மொயின் அலி, இன்னும் ஒரு சில சீனியர் பிளேயர்கள், மற்றவங்க எல்லாருமே ஜூனியர் பிளேயர்கள். அதிரடியாக விளையாண்ட ஜாஷ் பட்லர், அதே போல மொயின் அலி, ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மொயின் அலி 75 ரன்கள் எடுத்திருக்காரு வெறும் 30 பந்துக்கு. அதே போல ஜாஷ் பட்லர் 65 பந்துக்கு 135 ரன், சுமார் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல பயங்கரமா பொலந்து கட்டிட்டாரு, அபாரமான செஞ்சுரி. ஸோ இதன் காரணமா இங்கிலாந்து அணியின் டோட்டல் ஸ்கோர் எடுத்துக்கிட்டோம்னா 400 ரன்னை கடந்திருக்காங்க. 435 ரன்கள் எடுத்து இமாலய ஸ்கோரை எடுத்து இந்த ரன்னை இந்தியா சேசிங்கே பண்ண முடியாது போங்கடா அப்படிங்கிற மாதிரியான ரன்னை எடுத்து இந்தியாவை கதி கலங்க வச்சுட்டாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா 2 அணிகள் விளையாண்டு உலக அளவில் ஹையஸ்ட் ரன் சேசிங் அப்படின்னா 434 தான். ஆனால் இது ஒரு ரன் கூட 435 எடுத்திருக்காங்க. 36 எடுத்தாதான் இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மேட்சை நம்ம இந்தியாவுக்கு கடினமான அந்த ஸ்கோர் டார்கெட்டை இங்கிலாந்து அணி ஃபிக்ஸ் பண்ண ஓப்பனராக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, அதே போல வைபவ் ரெண்டு பேருமே வந்தாங்க. நல்ல லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன். ரெண்டு பேருமே ஒரு 15 ஓவர் வரைக்கும் சூப்பராகவே விளையாண்டாங்க. நல்ல பேட்டிங் பிச் போல இருக்கு. அதனால தான் இங்கிலாந்து அவங்க பொழந்துட்டாங்க. நம்ம இந்திய அணி பக்கம் கூட ரோஹித் சர்மா, வைபவ் ரெண்டு பேருமே அசத்தலா விளையாண்டு ரோஹித் சர்மா அரை சதம் அடிச்ச கையோடைய அவுட் ஆயிட்டாரு. ரோஹித் சர்மா அவர் இருந்த ஃபார்முக்கு செஞ்சுரியா அடிச்சிருக்கலாம், ஆனா பாத்தீங்கன்னா 50 அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா ஆயுஷ் மாத்ரே அவர் உள்ள வந்தாரு. வைபவ், ஆயுஷ் மாத்ரே ரெண்டு பேருமே நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்து மேட்சை நகர்த்தி மெதுவாக கொண்டு போனாங்க. ஆயுஷ் மாத்ரே அவர் கூட ஒரு 48 ரன்கள் எடுத்து ஹாஃப் செஞ்சுரியை மிஸ் பண்ணி அவரும் வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறமா உள்ள வந்த வாஷிங்டன் சுந்தர் அவரும் பார்த்தீங்கன்னா வைபவுக்கு ஒரு நல்ல கம்பெனி கொடுத்து வைபவ் அவர் ஹிட் பண்ண விட்டாரு. ஸோ இதுக்கு நடுவிலேயே வைபவ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெருசா பிக் ஷாட் விளையாடாம ஸ்லோவா விளையாண்டு அரை சதத்தை கடந்தாரு. 80 பந்துக்கு தான் வைபவ் அவர் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாரு. ஸோ செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ண கையோட ஜெட் ஸ்பீட்ல அவருடைய பேட்டிங்கை டேக் ஆன் பண்ணாரு. ஏன்னா டார்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400க்கு மேலே. அதுக்கப்புறமா 200 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்க ஆரம்பிச்ச வைபவ் போடுற எல்லா பந்தையுமே அப்பவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ஓவர் நெருங்கிடுச்சு. போடுற எல்லா பந்தையுமே நாலா பக்கமும் சிதறடிச்ச வைபவ் அடுத்த 12 பந்துல ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாரு. அதாவது அடுத்த 12 பந்துல 150 கடந்த வைபவ் அடுத்த 35 பந்துக்கெல்லாம் 200 ரன்னை வைபவ் அவர் கம்ப்ளீட் பண்ணாரு. இந்த சின்ன பையன் இப்படி அடிப்பான் அப்படின்னு இங்கிலாந்து பிளேயர்கள் யாருமே நினைச்சு கூட பார்க்கல. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்களில் வைபவ் அவருக்கு ஸ்பின் போலிங் போட்டால் அவர் பயங்கரமாக சாத்துன்னு சாத்திடுவார். ஆனால் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக அதை மனசுலேயே வச்சுக்காம தொடர்ந்து ஸ்பின்னர்களாக போட்டு தள்ள, ஏன்னா சீக்கிரமாக மேட்சை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல இருக்கு. இஷ்டத்துக்கு கிடைச்சவன் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் போட விட வைபவ் சருன்னு 200 ரன்னை கடந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா மறுமுனையில் வாஷிங்டன் சுந்தர் அவரும் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணார். அவரும் சூப்பராக நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுக்க இந்தியன் டீமின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அப்படியே 400 ரன்னை கடந்து கடைசியாக இந்த மேட்ச்சில் வைபவ் 228 ரன் எடுத்திருந்தார். கடைசி வரைக்கும் நாட் அவுட். அதே போல் இந்த பக்கம் வாஷிங்டன் சுந்தர் அவரும் நாட் அவுட். இந்திய அணி இதுவரைக்கும் உலக அளவில் பார்க்காத வரலாற்று சிறப்புமிக்க சேசிங் 436 ரன்கள் எடுத்து கடைசியாக ஒரு ஓவர் மிச்சம் இருக்கிறப்பவே இந்த மேட்சை இந்தியா முடிச்சு இங்கிலாந்து அணியை இந்த மேட்ச்லையும் தோல்வி அடைய வச்சிருந்தாங்க. முக்கியமாக 400 ரன் அடிச்சிட்டோமே அப்படின்னு ரொம்ப திமிராக தான் இந்த மேட்ச்சில் இங்கிலாந்து விளையாண்டாங்க. அதுக்கு சரியான ஒரு பாடம் கற்கும் விதமாக முக்கியமாக ரோஹித் சர்மா அவருடைய மானத்தை காத்துட்டார் இந்த மேட்ச்சில். ஏன்னா ரோஹித் சர்மா அவர் தலைமையில் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கோர் அடித்தது மட்டும் இல்லாமல் இந்தியா தோல்வி அடைஞ்சிருந்தா அடுத்த ஓடிஐ மேட்சுகளில் ரோஹித் சர்மா அவருடைய கேப்டன்சி கேள்விக்குறியான விஷயமாக மாறி இருக்கும். அதை காப்பாற்றி வைபவ் நம்ம இந்தியன் டீமை 200 ரன் பிளஸ் ரன் எடுத்து பத்தாக்குறைக்கு வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேருமே அபாரமாக விளையாண்டு ஒரு சாத்தியம் இல்லாத வெற்றியை நம்ம இந்தியாவுக்கு சாதகம் ஆக்கியிருக்காங்க. ஸோ வைபவ் அவர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான ரெக்கார்டுகள் குவிஞ்சிக்கிட்டே போகுது. வைபவ் அவருடைய இந்த அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் நாளுக்கு நாள் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டே வராரு. இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.